ஹலோ. ஸோ நான் கேமிங்காக ஒரு பிசி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 1 வீக்காக ரொம்ப இன்டென்ஸாக தேடும் போது மார்க்கெட் பிளேஸில் நிறையா கிடச்சிச்சு. ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் நல்ல கான்ஃபிகில் நிறைய பார்த்தேன். இன்ஸ்டாவில் பார்த்தேன், OLXில் பார்த்தேன், பட் மார்க்கெட் பிளேஸில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க. அதில் இந்த ஸ்பெக் பார்த்தேன். இப்போ Ryzen 5 3400G ப்ராசஸரில். பாக்கி முக்கால்வாசி பட்ஜெட் பில்டில் பார்த்தீங்கன்னா Ryzen 3 3200ன்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் காட்டுறோம் பாருங்கள். Ryzen 3 3200G இந்த ப்ராசஸர் தான் இருக்குது. என்ட்ரி லெவல்னு போனாலே இது வந்து 5000 வரைக்கும் குறையும் காசு. இப்போ வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸர்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்துடுதா, அதனால் செலவு கொஞ்சம் மிச்சமாகும். இது வந்து 4 கோரு 4 த்ரெட் ப்ராசஸரு. இது நல்லா தான் இருக்குது. லேட்டஸ்ட் மாதிரி தான் இந்த ப்ராசஸரு. ஒரு என்ட்ரி லெவலு பேசிக் கேமிங்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி எடிட்டிங்கும் ஓரளவு பண்ணலாம். இந்த ப்ராசஸரில் தான் நான் ஃபஸ்ட்டு தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த ப்ராசஸர்லேயே ஒரு பில்டு மாட்டுச்சு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில். இப்போது நீங்கள் வந்து இந்த 3200 வந்து ஒரு 8GB ரேம் போட்டு பேசிக்கான மதர் போர்டு இந்த மாதிரி ஒரு 450M இல்லை 320 ஏதோ ஒன்று பேசிக்கான செட்டப்பில் நீங்கள் பண்ணிங்கனாலே வெறும் 8GB ரேமில் பண்ணாலே 22,000 கிட்ட வரும். அந்த எல்லா பார்ட்ஸோட பட்ஜெட்டும் மினிமம் ஒரு 20,000லேருந்து 24,000குள்ளே தான் பில்டு பண்ண முடியும் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்தோம்னா. இப்போ எனக்கு இந்த ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகவே கிடச்சிச்சு. நான் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். என்னென்ன பார்ட்ஸில் நான் வாங்கினேன்னு சொல்லி அதை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ப்ராசஸர் வந்து Ryzen 3 3200Gயை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து த்ரெட்ஸ் கொஞ்சம் அதிகம். இதில் நான் வந்து ஒரு கம்பேரிசனே போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலி Ryzen 3 3200க்கும் 5 3400Gக்கும் பார்த்திங்கன்னா இந்த 3400Gங்கிறது வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதில் கம்பேரில் போட்டு பார்த்தேன், உங்களுக்கு வேணாலும் போட்டு பார்த்தீங்க. இது வந்து நிறைய ஸ்கோர்ஸில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அப்புறம் வந்து இதுக்கு த்ரெட்ஸ் வந்து 6ன்னு நினைக்கிறேன், கோர் 4 த்ரெட்டு வந்து 8ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸர்லேயே நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிசி பற்றி கொஞ்சம் டீப் டைவில் நிறைய கம்பேட்டிபிலிட்டி அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ராசஸரு மதர் போர்டு பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க வச்சுருந்த செட்டப்பில் இந்த மதர் போர்டு தான் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பிராண்டட் கிடையாது, கொஞ்சம் கம்மியான ஃபேம் உள்ள ஒரு பிராண்டு தான். ஒரு பேசிக் A320M இதில் வந்து ஜஸ்ட்டு Ryzenல உள்ள சில ப்ராசஸர்ஸ் மட்டும் போடலாம். ரொம்ப ஹை எண்டு போனோம்னா Ryzen 7 இல்லைனா Ryzen 9ல் ஒரு ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரு ப்ராசஸர் இதுக்கு வந்து செட் ஆகும். மேக்ஸிமம் ரேம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 2666 MHz தான் மேக்ஸிமம் ரேமு. இதே ASUS MSI மதர் போர்டெலாம் போனோம்னா அதில் வந்து 3200 MHz வரைக்குமே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இதில் சாட்டா போர்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி இந்த மதர் போர்டு மட்டும்தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சே தவிர பாக்கி பார்ட்ஸ் எல்லாமே ஓரளவு ப்ராமிசிங்காக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா சாட்டா போர்ட்டு 3.0 இருக்குது, 4 இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து சீகேட்டு 1 TB இல்லைனா 2 TB போட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் 2 TBலாம் சீக்கிரமாக டைரக்டரி இஷ்யூ வரும், வீணாக போய்டுன்ட்டு 1 TB தான் வாங்கினேன். 1 TBயை கொடுங்கன்னா 1 TB அனுப்பி விட்டாங்க. அப்புறம் வந்து இந்த ப்ராசஸர் கூலர் இதுவும் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து 2349 ரூபா போட்டிருக்கு. பட் அவங்க வச்சிருந்த பில்டு வந்து மேபி 2 இயர்ஸ் ஓல்டாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இதுவும் அவங்க வந்து ப்ராசஸர் மேலே போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த HyperX DDR4 ரேம் வந்து 8GB 2133 MHzல 2 ரேம் கொடுத்தாங்க. 8GB மொத்தம் 16GB. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 ஸ்லாட் இருக்கும் பாருங்கள் ரேம் போட. இந்த இருக்க 2 ஸ்லாட்டு DDR4. இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம 2666 போடலாம். பட் அவங்க கொடுத்தது வந்து 2133 தான். இது ஃபியூச்சரில் நம்ம மாற்றிக்கலாம். பட் ரேமுங்கிறது வந்து உங்களுக்கு 16GB இருந்துட்டாலே போதும். இப்போதைக்கு ஒரு பேசிக் கேமிங்க்கு இல்லை ஒரு GTA 5 விளாட்றீங்க, 50 FPSல விளாட்றீங்கன்னா இதே போதும். ரொம்ப க்ரேஸியாக தேவையில்லை. நீங்கள் ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணக்குள்ளே இது மேட்டராக இருக்கும். இப்போதைக்கு இது மேட்ரு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ரேமு வேறு இந்த SMBS வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு காம்ப்ரமைஸ் இருந்துச்சு. இது வந்து ஒரு 250 watts SMBS தான். நான் ஒரு 450 watts எதிர்பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அப்புறமா அப்கிரேட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறப்ப,
இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கங்கிற மாதிரி இந்த எஸ்எம்பிஎஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. ஓகே, அண்ட் இதுதான் பேசிக்கான பில்டு. என்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு 250 GB எஸ்எஸ்டி இருந்துச்சு. ஸோ அந்த எஸ்எஸ்டியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது போக யுவர் விஷ்லிஸ்ட்டில் போனோம்னா கேபினெட் இருக்கும். இருக்கு பாருங்கள், கேபினெட். இந்த கேபினெட்டில் தான் அந்த அவங்களோட பிசி பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் இருக்கா, 3லேயுமே RGB. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் ஒன்று இருக்குது, அதுவும் RGB தான். மொத்தம் 4 ஃபேனு ஜஸ்ட்டு கேபினெட்டில் மட்டும். அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து டீப் கூலோட அந்த ப்ராசஸருக்கு மேலே உள்ள ஒரு கூலர் ஃபேன் போட்டிருக்காங்களா, இந்த ஃபேனுமே எனக்கு வந்த பில்டில் இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசிபிளான இடத்துல தான் அந்த பிசியை வாங்கினோம்னா வைக்கணும்னு சொல்லி இன்டென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கன்னா பெங்களூரு. இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் பிளேஸில் ஒருத்தரை ரீச் பண்ணி அவருக்கு பணம் அனுப்பி அவர் வீடியோ காலில் காமிச்சாப்பில் இந்த மாதிரி இருக்குது பாருங்கன்ட்டு. அப்புறம் வந்து ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்பெக் சீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதை காமிச்சார். அப்புறம் பயாஸ்க்கு போயிட்டு பயாஸில் இருக்கிற டீட்டெயில்ஸு, அந்த லேப்பில் அந்த பிசியில் என்னென்னலாம் இருக்குது காம்போனன்ட்ஸ்னு சொல்லி காமிச்சாப்பில். சரி, ப்ராமிசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கடை விசிட்டிங் கார்டு, அவங்க ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு பணம் அனுப்பிட்டேன். பணம் அனுப்பி ஒரு 3-4 டேஸ்க்குள்ளேயே ஷிப் பண்ணிவிட்டு அர்ஜென்ட் ஷிப்பிங்கில் போட்டு அனுப்பிட்டாங்க. அதில் நிறையா இஷ்யூ இருந்துச்சு. ஆக்சுவலி ஷிப்பிங்கில் வந்து கொஞ்சம் அந்த 1 TB ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே நிறையா ஷேக் ஆகி நிறையா பார்ட்ஸை சின்ன சின்னதாக உடச்சிருச்சு. அதை தவிர மேஜராக எந்த இஷ்யூ இல்லை. எவ்ரிதிங் வாஸ் குட். அதில் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் செலவு பண்ண வேண்டி இருந்துச்சுங்கிறதெல்லாம் நான் இப்போது அந்த பிசி காமிச்சிட்டே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ, இப்போ நான் புதுசாக ஒரு கஸ்டம் பிசி பில்டு பண்ணலான்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இந்த ப்ரீ பில்ட் பிசி வாங்கியிருக்கேன், இந்த டெஸ்க்டாப்பு. இது பார்த்தீங்கன்னா விஷுவலி செம்ம சூப்பராக இருக்கும். இதோட டெக்னிக்கல் ஃபீச்சர் எல்லாமே சொல்கிறேன். இதை ஒரு பட்ஜெட் கேமிங் பிசி தான் இது. இது நான் வாங்கினது வந்து 18,500. அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் டீட்டெயில் சொல்கிறேன். இதே அமௌண்ட்டுக்கு வந்து இப்போது என்ன மாதிரியான பார்ட்ஸ் வாங்கி ஒரு பிசி இதை விட பெட்டராக செய்ய முடியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு விஷுவலுக்காக இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இந்த எஸ்எஸ்டி வந்து என்னோடது 250 GB. ஸோ இது அவங்க ஏற்கனவே ஒரு 250 ஜிபியோ ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, 128. அதை நான் வேணான்னு சொல்லி ஒரு 500 கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி எஸ்எஸ்டி காஸ்ட்லி. நீங்கள் எஸ்எஸ்டிலாம் வேணான்னு சொன்னீங்கன்னா ஒரு 1500 வரைக்கும் கம்மி பண்ணலாம். இது அவங்களே கொடுத்தது 1000 GB Seagate ஹார்ட் டிஸ்க்கு. இதுக்கு ஆக்சுவலி நம்ம உள்ளக்கே ப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கெலாம் இடம் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி கேபினெட் தான். இந்த கேபினெட் வந்து 2500 சொச்ச ரூபா வரும் ஃப்ரெஷ் எடுத்தோம்னா, ஆன்டி ஸ்போர்ட்ஸில் உள்ளது. இது வந்து அவங்களே பில்டு பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து யூஸ்டா புதுசான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அவங்க வந்து இது புதுசு தான், இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணலை, பில்டு பண்ணி வச்சுருக்கோம்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்எஸ்டி போர்ட் பண்ணுற இடம். பின்னாடி சைடு கூட நம்ம எஸ்எஸ்டி வச்சு ஸ்க்ரூ பண்ணலாம். மதர் போர்டு மட்டும்தான் இதில் வந்து பிராண்டட் கிடையாது, பாக்கி எல்லாமே பிராண்டட் தான். இதில் பார்த்திங்கன்னா ஃபியூரி ஹைப்பர் எக்ஸ்ன்னு சொல்லி DDR4 ரேமு 2 இருக்குது, 8GB 8GB, மொத்தம் 16 GBக்கு உள்ளது. இன்னும் டீட்டெயிலாக முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன். இது மதர் போர்டு வந்து கலர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு நான் பிராண்டட் மதர் போர்டு. இதில் வந்து AMD ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டீப் கூலோட ஒரு கூலரு. இது அவங்க எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க, இந்த பேக்கேஜோடு வந்தது தான். இதுக்கு கீழே இருக்கிற ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 3400G. அதிலே இன்பில்ட்டாக வந்து வேகா 11 கிராஃபிக்ஸ் வந்துடும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக வாங்க தேவையில்லை. இதை ஏன் நான் மேலே வச்சுருக்கேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு SATA கேபிள் இருக்கா, இதே மாதிரி மேலே இன்னொரு SATA கேபிள் இருக்கணும். ஆக்சுவலி அது இல்லை. ஸோ நான் தனியாக ஒரு SATA டேட்டா கேபிள் வாங்கணும். வாங்கி அதை நான் கனெக்ட் பண்ணேன்னாக்கா இந்த இடத்துல வச்சு முறுக்கிடலாம். இது கீழே இந்த HDDயை வந்து முறுக்கிடுவேன். இது வந்து ஒரு 1000 GB, அதாவது 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து 250 GB SSD. இப்போது இந்த SSDயில் தான் வந்து நான் OS போட போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு செட்டப்பாக இதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த SanDisk இருக்குல்ல,
யூஎஸ்பி. இதில் வந்து நான் இப்போ பூட்டபுளாக விண்டோஸ் 10 ஓஎஸ் வச்சுருக்கேன். அதை நான் இப்போது ஓஎஸை போட்டுட்டு பெஞ்ச்மார்க்கு அது இதுன்னு நிறையா டெஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி ஆஸ்தட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்குல்ல, இது வந்து ஒரு மேட் கவர். இதை நம்ம தனியாக எடுக்கலாம். பார்த்தீங்களா? இது ஆக்சுவலி தனியாக வரும். இதுவும் வென்டிலேஷனுக்காக உள்ளது தான். இது மேலே இருந்தும் காற்று உள்ளே போகும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன் இருக்குது. இந்த 3 ஃபேனுமே வந்து வெளியிலேருந்து காற்றை இழுத்து உள்ளே கொடுக்கும். அப்புறம் இந்த கூலர் என்ன செய்யும்னா, இதுவும் அந்த வந்த காற்றை எடுத்து ப்ராசஸரை கூல் பண்ணும். அந்த ஏர் வந்து இந்த ஃபேன் வழியாக வெளியே போயிடும். இதில் என் ரூமில் என்ன பெரிய மைனஸ்னால், இது ரொம்ப டஸ்டியான ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சும்மா இப்படி செஞ்சு இப்படி எடுத்தனாலே நிறைய டஸ்ட்டு வரும். ஸோ அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் இது உள்ளே இழுத்து இந்த ஃபேனில் ஏறி இந்த ஃபேனில் ஏறி உள்ளே ஃபுல்லாக ஒரு 15 டேஸில் டேமேஜ் ஆகிடும். நான் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த சைடு ஓப்பன் பண்ணி கழட்டி அதை ஃபுல்லாகவே வந்து நான் துடைச்சிட்டு திருப்பியும் மாட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து சீத்ரூவாக இருக்கும். இதுதான் இதோட மூடி. இது வந்து கிளாஸு, டிண்டட் கிளாஸு. இது நம்ம நல்லா விஷுவலாக எங்கேயாச்சும் அந்த மேலே மானிட்டர் வச்சுருக்கேன்னா அந்த இடத்துல கூட இந்த சிபியூ வச்சோம்னாக்கா நல்லா லுக்காக இருக்கும் பார்க்க. நம்ம கேம் விளாடும் போதோ இல்லை ஏதாவது எடிட்டிங் பண்ணும் போதோ இது உள்ளக்க நம்ம வந்து விஷுவலாக பார்க்கலாம். அதேமாதிரி யாராச்சும் வந்து பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நல்லாயிருக்கு சிபியூங்கிற மாதிரி. இப்போதைக்கு இதில் நிறைய பிரச்சனை எனக்கு இருக்குது என் செட்டப்பில். இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்கிட்ட விஜிஏ கேபிள் தான் இருக்குது, ஹெச்டிஎம்ஐ இல்லை. ஸோ விஜிஏ வந்து என்னோடய இந்த மானிட்டருக்கு தான் செட் ஆகும். இந்த மானிட்டர் வந்து விஜிஏ கேபிள் இதுக்கு பின்னாடி கிடையாது. ஸோ இப்போ நான் இதிலேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ண ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும். ப்ளஸ் இந்த எஸ்எஸ்டி ப்ளஸ் இந்த ஹெச்டிடி ரெண்டையுமே உள்ளே வைக்கணும்னா இங்கே நான் ஒரு சேட்டா டேட்டா கேபிள் வாங்கி அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு இது சும்மா வெளியில் என்கிட்ட இருக்கிற ஒரு வேறு ஒரு செட்டப்பை வச்சு இதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இப்போ நான் ஓஎஸ் அந்த எஸ்எஸ்டியில் போட்டோன்னே பெஞ்ச் மார்க்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சில கேம்ஸ் டெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் பண்ணும்போது அதாவது வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது எவ்வளோ த்ராட்டில் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணுவேன். டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுவேன். அதெல்லாம் நான் போக போக உங்களுக்கு வீடியோவாக தரேன். ஃப்யூச்சரில் கேமிங் கண்டென்ட்டும் நான் ஸ்ட்ரீம் பண்ண வாய்ப்பு இருக்குது யூடியூப்லேயும். ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு ரொம்ப கம்மியான ரிசோர்ஸ் திங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.